ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் நேற்று வந்து நான் பட்டர்ஃப்ளை ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நான் உங்கள் கூட நாளைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது. இப்போ வந்து ஒர்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த டிசைன் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, வித் ப்ரைஸோட நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சாரியோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியோட கலரும் இந்த வீடியோலேயே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆப்பிள் க்ரீன் அந்த மாதிரி கலர். அதாவது இப்போ நம்ம ஒரு ராமர் பச்சை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கலர் தான் வந்து சாரியோட கலரு. ஸ்டோனும் அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ கிளிப் ஸ்டோனுக்கு சுற்றி வந்து அவுட்லைன் வந்து கோல்டு சுகர் பீடு. நான் வந்து ஹேண்டில் அண்டு பேக் நெக்கில் எங்கேயுமே நான் ஆன்டிக் வந்து நான் சேர்க்கலை. ஆனால் அதுக்கு பதில் வந்து நான் இதுக்கு மட்டும் கொடுத்துருந்தேன், பட்டர்ஃப்ளைக்கு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அதுக்கு ஆன்டிக் யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஆன்டிக் யூஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம கோல்டுலேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆன்டிக் இல்லாமல் நம்ம கோல்டுலேயே அந்த நடு சென்டர் பீட்ஸ் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஆன்டிக் போட்டேன். ஏன்னா நேற்று நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வீடியோவில் கட்டாயமாக அது புரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சுகர் பீடு, 4 நம்பர் பீடு சுகர் பீடு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கேலில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் நான். அதாவது ஒரு இன்ச்சுக்கு அந்த ஸ்டோன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து 4 நம்பர் பீடு போட்டுக்கிறதா போட்டுக்கலாம், 5 நம்பர் பீடு போடுறதா. நான் வந்து 5 நம்பர் பீடு போட்டுட்டு அது கீழே 4 நம்பர் 3 ட்ராப் மாதிரி வச்சுருக்கேன். அது நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஹேங்கிங்ஸ் காட்டுற பார்த்தீங்களா, அந்த ஹேங்கிங்ஸில் வந்து நான் ஆன்டிக் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து கோல்டு போடுறீங்க அப்படின்னா கோல்டே கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்து ஆன்டிக் போடணும் அப்படின்றதுக்காக ஆன்டிக் போட்டேன். கொஞ்சம் பட்டர்ஃப்ளையும் நல்லா பெருசாக வந்து நான் 4 இன்ச்சஸ் கிட்ட போட்டேன். நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பட்டர்ஃப்ளை வந்து நான் போடும்போதே இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் கிட்ட போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளை நல்லா பார்க்க பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸ்டோன் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. நம்ம கொஞ்சம் இது பண்ணாலும் ஒரு பக்கம் கேப் அதிகமாக தெரியும், ஒரு பக்கம் வந்து கேப் நெருக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லைன்னா பெஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. பிரிண்ட் அவுட் போட்டுட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வரைய தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை தனியாக வந்து இன்னொரு பேப்பரில் வரைஞ்சி கார்பன் போட்டு ஒன்று பிரிண்ட் அடிங்க. அப்படி இல்லையா, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் எக்கச்சக்கமாக வருது. செக்குடு டிசைனு இந்த மாதிரிலாம் போட்டாலே, பார்டர் டைப்ஸு அப்படிலாம் வருது போட்டாலே. ஸோ அதை நீங்கள் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு A3 இல்லை A4 ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அப்படி போட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா ஸ்டோன் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்லேயே நீங்கள் வரைஞ்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ட்ராப் ஷேப்லாம் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலும் போடலாம். இல்லை நான் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட போகிறேன் அப்படின்னா அப்போ நீ ஸ்கேல் வச்சு அளந்துக்கோங்க. ஸ்டோனை 1 இன்ச்சுக்கு இந்த ஸ்டோன் வச்சு நடுவில் வந்து அந்த 5 நம்பர் வச்சுட்டு நான் அந்த பெல் மாதிரி 4 நம்பர் பீடு வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் அது வந்து கரெக்டாக வந்திருந்தது. சாரீ வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மாதிரி அதான் அந்த பீகாக் க்ரீனும் நம்ம நார்மலாக தான் அந்த பச்சை ஒரு மாதிரி இந்த பச்சைன்னு சொல்லுவாங்க. இது சரி, எனக்கு வந்து அது பேர் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு ராமர் க்ரீனா அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இது. இந்த கலரு அவ்வளோ அழகாக இருந்தது. சாஃப்ட் சில்க் போல் இருக்குது. பட்டர்ஃப்ளை போட்டு வந்தாலே தான் நமக்கு சாஃப்ட் சில்க் தான். ஒரிஜினல் காஞ்சிபுரம் சாரீ தான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் போட்டு வரும். ஸோ அந்த மாதிரி சாரீ தான் அது. சாரீ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிசைனும் நல்லா ஆப்ட் ஆகிடுச்சு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. அதுவும் அந்த ஹேங்கிங்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக, நாங்கள் நல்லா இருக்குக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் இங்கே ஒரு கடையில் கேட்டோம், அதெல்லாம் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து ப்ளவுஸை வாங்கிட்டு போகும்போது அப்படியே அவங்கள வந்து சந்தோஷமாக இருக்கணும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அவங்க இன்னொருத்தவங்க மூலிமா ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து தான் எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் இப்போயும் வர்றதுக்கு காரணமே அதுதான். இன்னொருத்தவங்க மூலிமா சொல்லி அப்படி வர்றது தான் மெயினாக. மற்றபடி வந்து எனக்கு ஆன்லைனில் இருந்தெல்லாம் எந்த ஆர்டருமே வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப வந்ததே கிடையாது. அது ஏன்னு தெரில, நானும் அதை கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு போட்டுத்தரேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் ரெஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். அது மூலிமா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே நான் வந்து யூடியூப்பு, இந்த
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இல்லாத காலத்துலேருந்தே வந்து நான் அப்படி தான் நிறைய ஒர்க்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி இப்பயும் எனக்கு அதுதான் வந்து செட் ஆகுதே தவிர எனக்கு இன்னும் ஆன்லைனில் இருந்தெல்லாம் ரொம்ப எதுவும் வரல. ஏதோ ஒரு சில தான் வரும். அதுவும் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 2-3 ஆர்டர்ஸ் வந்திருக்கு அவ்வளோதான். யூடியூப்பில் ஒரு 2-3 பேர் கிளாஸ் சேர்ந்துருக்காங்க பார்த்துட்டேன். மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து வெளியிலேருந்து உங்களை மாதிரி ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி எங்கேயோ இருப்பாங்க, அவங்க சென்னையில் போட்டுக்கோங்க, இந்த அக்கா கிட்ட போய் போடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ரெஃபர் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ அவங்க சொல்லி வராங்க, நான் மறந்தே போயிடுவேன். அப்படியா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை யாருன்ட்டு, சாரி அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வர்றதுனால நம்ம வந்து மறந்துடுறோம். இப்போ ரொம்ப வர வர ரொம்ப மறதியாயிடுறேன். ஸோ அதனால் தெரிய மாட்டேங்குது. அவங்களாம் வந்து சொல்லும்போது தான் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொடுப்பேன். ஆமாம்மா இவங்களுக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுப்பேன். அவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு போய் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு அப்படியே ஒரு செயின் மாதிரி போகுமே தவிர மற்றபடி வந்து எனக்கு ஆன்லைனில் அந்த அளவுக்கு எந்த ஆர்டரும் வந்து நான் இது வரைக்கும் ரொம்ப நிறையலாம் பண்ணதில்லை. ஏதோ 1-2 பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோடய உண்மை கதை. ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு டைரக்ட் ஆர்டர்ஸ் தான். ஸோ இந்த நெக்கு, இந்த பாட் நெக்கு தான் வேணும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஓகே நான் இந்த டிசைனே போட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டர்ஃப்ளை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது அவங்களுக்கே தெரியாது. நான் ஹேங்கிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு தரணுன்ட்டு நான் போட்டு கொடுத்தேன். அவங்க ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு இன்னொரு இடத்துல. நான் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்ததுனால அவங்க ரொம்ப ஹாப்பி. அண்ட் இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வாங்கினா ஸ்டிச்சிங்க்கு தனி, நான் இப்போ ஆரிக்கு தனியாக சொல்கிறேன். ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஹேங்கிங்ஸ் எல்லாமே சேர்த்தே வந்து நான் 4000 வாங்கியிருந்தேன். ஸ்டிச்சிங்க்கு வந்து 750 எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல். நீங்கள் அதிகம்னு சொல்லாதீங்க, நிஜமாக சொல்கிறேன். இது நம்ம வாங்கலாம் தாராளமாக 4000. ஏன்னா ஒரு பீகாக்கோ இல்லை ஒரு பட்டர்ஃப்ளையோ நீங்கள் வந்து ஒரு 3D நார்மலாகவே போட்டு நீங்கள் வந்து வைக்கிறீங்க அந்த பேட்ச் அப்படின்னாலே, நம்ம பாரிஸில் போய் வாங்கினாலே ஒரு பேட்ச் வந்து 70 ருபீஸ் 80 ருபீஸ் வருது. அதுவே அப்போ உங்களுக்கு 4 பேட்ச் கணக்கு போட்டுக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபானே வச்சுக்கோங்களேன், 400 வந்துடுது இல்லையா. 4 இன்ச்சஸ் கிட்ட நான் வந்து ஒர்க் போடணும் அந்த பட்டர்ஃப்ளையில். ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 4 பட்டர்ஃப்ளை 400 ரூபாய் ஆயிடுச்சிங்களா. ஸோ அப்படி கணக்கு போட்டு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு ஒரு 3-5 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் நான் வந்து 4 இன்ச்சு கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு பார்டர் அதாவது ஷோல்டரே வந்து தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் இந்த பட்ஜெட் வாங்கினது எனக்கு கரெக்டு தான் நினைக்கிறேன். 4000 அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 750. ஸ்டிச்சிங்கில் வந்து நமக்கு எதுவும் வராது, ஏன்னா டெய்லர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொரியர் சார்ஜு இப்படியே கரெக்டாக போயிடும். அதனால் ஸ்டிச்சிங்கில் எனக்கு எந்த வருமானமும் வராது. ஏன்னா எனக்கு டெய்லரிங்கும் தைக்க தெரியாது, எனக்கு அது பிடிக்காதுன்னு அது கற்றுக்கல. ஆனால் ஆரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுலேயே வந்து இருந்ததுனால இதுவே பழகிடுச்சு. டெய்லரிங்க்கு நான் தனியாக ஆள் வச்சுருக்கேன். அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு லேடிஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 4000. இப்போ நம்ம இதை கணக்கு போட்டுங்க, மெட்டீரியல்ஸ் ஒரு 500 ஆயிருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹேங்கிங்ஸு. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டால் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற கணக்கு ஓகேவா உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன் வித் ப்ரைஸோட. ஸோ டெய்லி 4:30க்கு நம்மளோட சேனலில் ஆரி எம்ப்ராய்டரி வித் ப்ரைஸோட ப்ளவுஸு வந்து ஸ்டிச்சிங்கோடு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.